உனக்காக அதிகமா மெனக்கெட்டு காஃபில கொஞ்சோண்டு விஷம் கலந்துட்டேன். நான் செத்து விழுந்தா நீதான் முதல்ல மாட்டுவேன். நான் மாட்டிக்குவேன், ஆனா நீ செத்து போயிடுவேன். அப்புறம் நிம்மி மாறுகையா? செத்து போறது பெட்டரா மாட்டிக்கிறது பெட்டரா? அடி பாவி சதிகாரி, நீ எல்லாம் நான் 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 உனக்கு இப்ப இருக்கிற கொந்தளிப்புக்கு நீ பக்கம் பக்கமா பேசலாம். ஆனா இந்த சூழ்நிலை உன் வயிற்றுக்குள்ள போயிருக்க விஷம் அதுக்கெல்லாம் அனுமதிக்காது. செத்து போறதுக்கு முன்னாடி சீக்கிரம் முடிவெடணுமே. இப்பவே வெளியே போறேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு விஷம் தந்துட்டேன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன். ஐயோ, என்ன மாட்டி விட்டுருவேன் நிமி. ஐயோ, அப்ப நான் மாட்டிக்க வேணாம். ஐயோ, அதுக்கெல்லாம் டைம் இல்லை நிமி. இந்த ஹாஸ்பிடல் காம்பவுண்ட் தாண்ட வரைக்கும் உன் உசுறு தாங்காதே, நீ செத்துருவியே. அப்புறம் எப்படி என்ன மாட்டி விடுவ? உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிம்மி. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் ரவுண்ட்ஸ் போகணும். நான் வரேன். அம்மா அம்மா, என்ன காப்பாத்தி விட்டுட்டு போங்கம்மா, என்னால முடியலம்மா. ஆரா, உசுறு பையன் வந்துருச்சா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ரவுண்ட்ஸ் போகணும், டீனை பார்க்கணும். நான் கிளம்புறேமா. அம்மா, நான் இப்ப என்ன பண்ணா என்ன காப்பாத்துவீங்க? தயவு செஞ்சு அதை சொல்லுங்கம்மா. அப்படி வா வழிக்கு. இந்த பணத்தை வச்சுட்டு போனீனா உனக்கு நான் மாத்து மருந்து கொடுத்து காப்பாத்துவேனா? இப்போ உன் உசுரோட விலை just 10 lakhs. யோசிச்சு சொல்லுமா. நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துருவா? அம்மா, ஒரு நிமிஷமா. நீங்க பணத்தை எடுத்துக்கோங்க. என்ன எப்படியாவது காப்பாத்தினா போதும். என்ன எப்படியாவது காப்பாத்திட்டீங்கன்னா போதும். அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு. நான் கொடுத்த 10 லட்சத்தை திரும்ப இங்க வச்சிடு. அதுக்கப்புறம் இந்த போன்ல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு பாத்தியா, அது எல்லாத்தையும் அழிச்சிடணும். அப்புறமா நான் மருந்து தருவனா? உன்னை தெரிஞ்சுக்கொண்டுமே, நீ எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக மிரட்டினவ. ஆனா நான் அப்படி இல்ல, சந்தர்ப்பத்தை உருவாக்கி அழிக்கிறவ. இன்னைக்கு உன்னை காப்பாத்தி விடுறதோட இந்த சம்பவத்தை மறந்துடணும். ஓகேவா? புரியுதுமா? மறுபடியும் ஏதாவது கொசுறு விடணும்னு நினைச்ச, அந்த நினைப்புக்கே உசுறு எடுத்துருவேன். ஐயோ இல்லம்மா, என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க. இனிமே இந்த தசை பக்கமே நான் வர மாட்டேன். உன் போன் அன்லாக் பண்ணி கொடு. மாத்திரையை சீக்கிரமா கொடுங்கம்மா. கொடுங்கம்மா. பணம் தரமா இருங்கம்மா. இந்தங்கம்மா, சீக்கிரம் மாத்திரை கொடுங்கம்மா. சீக்கிரமா. சொல்லுங்க பங்கஜம். ஐயோ இல்ல, வீட்டு வேலை அது இதுன்னு அப்படியே ஓடிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன விசேஷம்? சோ, கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க.
நிமிஷம் பங்கஜோ, நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். மல்லிகா அம்மா, சிகரெட் ஸ்மெல் அடிக்குது. யாரு? செக்யூரிட்டியா? இந்த காம்பவுண்ட்குள்ள யாரும் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. செக்யூரிட்டியா இல்ல டிரைவரா? தெரியலையேம்மா. இந்த காம்பவுண்ட்ல சிகரெட் பிடிக்கிற தைரியம் யாருக்கு வந்திருக்குன்னு பார்க்கணும். போய் பாரு மல்லிகா. சரிங்கம்மா. ஒருவேளை அகிலனா இருக்குமோ? அகிலனா இருந்தா அவ்வளவுதான். இவன் ஏன் இப்படி இருக்கான்? இவன் ஏன் இப்படி பண்றான்னு என்னதான் கேட்பாங்க. ஐயோ, பாவம் சின்னவர் வகை தொகையா மாட்டிக்கிட்டாரு. மல்லிகா, யார் அங்க சிகரெட் பிடிக்கிறது? ஏய், கேக்குறல உன்கிட்டதான். யார் அது? ஐயா, அம்மா கூப்பிடுறாங்க. என்ன, வெளியில வரமாட்டானா? என்ன மல்லிகா, நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம அப்படியே நின்னுட்டே இருக்க. யாரு மல்லிகா? ஐயோ, என்ன அக்கில் இது? நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. சாரிமா. இது சாரி சொல்ற விஷயம் இல்லடா, இது சரி பண்ற விஷயம். வா என் கூட. இந்த கோபமும் வேகமும் அகிலனோட நிக்காதே. அம்மா, சொல்லுடா, என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? உங்களுக்குள்ள என்ன நடக்குது? என்ன காரணத்துக்காக நீ யார் கூடவும் பேச மாட்டேங்கிற? எதுக்காகடா நீ வருத்திக்கிட்டு சிகரெட், தண்ணி, இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எல்லாம்? நீயாவே இல்லடா. அதுக்கு என்ன காரணம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் முகத்துல ஒரு பொலிவில்ல, உன் கண்ணுல இருந்த உசுறு செத்து போச்சு, உன் பேச்சுல உண்மையே இல்ல. ஏண்டா? உனக்கு பிடிச்சவளை தானே கட்டி வச்சேன். நீ சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சேன். நீயாவது ஆசைப்பட்ட பொண்ணு கூட சந்தோஷமா இருப்பேன்னு நம்பின. ஆனா அது எதுவுமே இல்ல. நீ எப்ப பார்த்தாலும் இப்படி கவலையோடயே இருந்துட்டே இருக்கேடா.
எதையோ தொலைச்சவ மாதிரியே இருக்கேடா. நீ நிம்மதியாவே இல்ல. ஏண்டா? மா ஏன்னு சொல்லுடா. இல்ல என்ன பண்ணா நீ நிம்மதியா இருப்பேன்னு சொல்லு. சொல்லுடா. மா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா. ப்ளீஸ் நீயே கற்பனை பண்ணாதம்மா ப்ளீஸ். நிறுத்துடா. அகில், நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. உண்மையை சொல்லு. அத்தை, நான் கேட்டு சொல்றேன். அவன் சும்மா ஏதாவது மூட் அவுட்ல இருந்திருக்கலாம். இவனை நான் ஏன் ரூம்க்கு கூட்டிட்டு வந்து பேசுறதுக்கு காரணமே அம்மா பிள்ளைக்கு நடுவுல யாரும் வரக்கூடாதுன்னு தான். அத்தை, நான் அஞ்சலி, அகிலோட வைஃப். நான் என்னோட பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். எங்களுக்கு இடையில யாரும் இருக்கிறத நான் விரும்பல. நீ சொல்லுடா. ஏண்டா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? உன் கவலைக்கு பின்னாடி, உன் அமைதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்குள்ள ஏதோ நடக்குது. அது என்னன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். அவளை பார்க்காத. அவ கண்ணை பார்த்து நீ மயங்கி உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்காத. நீ சொன்ன பொய் கதையை கேட்டு இத்தனை நாள் நான் அமைதியா இருந்திருக்கேன். ஆனா இனிமே அது நடக்காது. எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. அம்மா, இப்ப நீ பேச போற வார்த்தையில ஒரு பொய் இருக்க கூடாது. ஒரு பொய் இருந்தா கூட பெத்த புள்ளையையும் கட்டிக்கிட்டு வந்த மருமகளையும் கொலை பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு கல் நெஞ்சுக்காரி கிடையாது. அம்மா, அம்மா இத எடுமா. இப்ப நீ உண்மைய சொல்லலன்னா நான் என்னையே ஷூட் பண்ணிப்பேன். என்னம்மா ப்ளீஸ்மா. உன் கண்ணுக்கு முன்னாடியே என் மூளை சிதறி தூள் தூளா போயிடும். அம்மா ப்ளீஸ்மா, சொன்ன கேளுமா. கண்ணெடுமா. விளையாடணுமா ப்ளீஸ். சொல்றேன்ல, என்ன நடக்குது? அம்மா கண்டமா ப்ளீஸ்மா, சொன்ன கேளுமா. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அம்மா அம்மா, நான் எல்லாம் உண்மையா சொல்லிடுமா ப்ளீஸ்மா. நான் சொல்றது கேளுமா. அம்மா என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ் மன்னிச்சிருமா. ப்ளீஸ் கண்ணெடுமா ப்ளீஸ்மா. அம்மா கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிடலாம்தாம்மா நினைச்சேன். ஆனா என்னால முடியலம்மா. இப்ப சொல்லிடுறேன் ப்ளீஸ், எல்லாம் உண்மையா சொல்லிடுறேம்மா. கண்ணை முதல்ல கீழே இறக்குமா.
அம்மா நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். எழுந்துடுறா. சொல்லு சொல்லுடா. நான் சந்தோஷமாவே வாழலமா. அஞ்சலியை கட்டிக்கிட்டு நான் சந்தோஷமாவே இல்லம்மா. எங்களுக்குள்ள தாம்பத்திய உறவே இல்லை. அஞ்சலியை எவ்வளவு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிறைய கனவுகளோட என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். ஆனா அவ என்னை நெருங்கவே விடல. இவளுக்கு எனக்கு நடுவுல நான் எதிர்பார்த்தது இவளோட தாம்பத்திய வாழ்க்கை கூட இல்லம்மா. அன்பா 4 வார்த்தை, அக்கறையா ஒரு விசாரிப்பு, இது இது எதுவுமே இல்லம்மா. ஒரு சின்ன பேச்சு, இணக்கம், தொடுதல், சீண்டுதல், இது இது எதுவுமே இல்லம்மா. 2 பேரும் ஜஸ்ட் ஒரு ரூம் ஷேரிங்ல இருக்க மாதிரி தான்மா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்காக வெளியில நார்மலா இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா பெட்ரூம்குள்ள போனா வேற வேறையா இருப்போமா. ஏன் இப்படி விலகி இருக்கேன்னு கேட்டா எதோ காரணம் சொல்றா. அட்லீஸ்ட் அன்பா பேசினாவாச்சு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. அது கூட இல்லம்மா. இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம, எனக்குள்ள போட்டு புதைச்சுக்கவும் முடியாம முடியலம்மா. எனக்கு குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இது எதுவுமே எனக்கு பிடிக்கலமா. ஆனா நான் படுற நரக வேதனை அதுதான் என்ன எல்லாத்தையுமே பண்ண வைக்குது. என்ன இவ்ளோ விஷயம் இருக்கா? நீ என் மகனை இவ்ளோ டார்ச்சர் பண்றியா? அவன் விரும்பினபடி வாழணும் தானே ஒன்னு அவனுக்கு கட்டி வச்ச. நீதான் வேணும், நீ இல்லாம வாழ்க்கையே இல்லைன்னு உன்னை விரும்பி கட்டிக்கிட்டவன் கிட்ட அன்பா அனுசரணையா நடக்காம அவனை ஒதுக்கி ஒரு மூலையில அவனை ஓரமா உட்கார வச்சிருக்கல. நல்லா இருக்குமா. இவ்ளோ பண்ற உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நீ யோசிச்சு பாத்தியா? நீ அழகா இருக்கேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கட்டி வச்ச. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நாளாவது நான் உன்னை மருமகளா நடத்திருப்பேனா? மக மாதிரி வச்சுக்கல. இந்த வீட்ல உனக்கு நான் கொடுத்த மரியாதை ரொம்ப அதிகம். என்னைக்காவது உங்க அக்காவை திட்டின மாதிரி நான் உன்னை திட்டியிருக்கேன்? உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடின. நீதான் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமின்னு கொண்டாடின.
சொல்லு, எதுக்காக இப்படி நடந்துக்கிற? அவன் மேல உனக்கு அன்பு இல்லையா? ஈர்ப்பு இல்லையா? இல்ல அவன் மேல உனக்கு காதல் இல்லையா? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியா? இப்பவாவது வாயை திறந்து சொல்லு. அகிலன விரும்பித்தான் கல்யாணம் பண்ணியா? இல்ல வேற யாரையாவது விரும்பினியா?